இந்த இதை வந்து ப்ரோக்ராம் லாஜிக்ல நம்ம அப்படியே போடலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா int n = 5 எடுத்துட்டேன். நான் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ அப்போ முதல்ல எனக்கு 5 ரோஸ்க்கு பிரிண்ட் பண்றதுக்கு நான் ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன். சோ ஃபார் int I = 1 I <= n வரைக்கும் I++ பண்றோம். ஏன்னா எனக்கு 5 ரோஸ்க்கு எனக்கு போணும். ஒவ்வொரு ரோலையும் நம்ம ஸ்டார்ட் பிரிண்ட் பண்றோம். அதனால அதுக்கப்புறம் திரும்ப உள்ள போயிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள உள்ள போயாச்சு. I = 1 ங்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள போயாச்சு. உள்ள போயிட்டு எனக்கு எவ்வளவு டைம் பிரிண்ட் ஆகுது? 9 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. சோ அப்ப நான் அதுக்கு இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறேன் which is j. for int j = எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். j < 10. 10 ன்னு கொடுத்தோம்னா 1ல இருந்து 9 வரைக்கும் ரன் ஆகும். அப்ப 10க்கு பதிலா நம்ம n ஓட வேல்யூ என்ன 5. அப்ப அதனால 2 * n ன்னு கொடுத்தேன்னா 10 ஆகும். ஜெனரலைஸ் பண்ணி எழுதுறோம். j++ கொடுத்துறோம். ஓகே. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? I = 1 இருந்துச்சுனா மட்டும் எனக்கு எல்லா ஸ்டாருமே பிரிண்ட் ஆகும். அப்ப இந்த இடத்துல if கண்டிஷன்ல I = 1 இருந்துச்சுனா எனக்கு எல்லா ஸ்டாருமே பிரிண்ட் பண்ணும். சோ அதனால இங்க system.out.printல வந்துட்டு நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்றோம். எனக்கு சப்போஸ் இது முடிச்சிட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு இந்த ஃபார் லூப் ஃபுல்லா முடிஞ்ச பிறகு இது ஃபுல்லா பிரிண்ட் ஆகி முடிச்சது எனக்கு நெக்ஸ்ட் வந்து நியூ லைனுக்கு போணும். சோ அதனால இந்த ஃபார் லூப் முடிச்சிட்டு நம்ம வந்து இங்க ஒரு நியூ லைன் கொடுக்கிறோம். system.out.println அப்படினு கொடுத்தோம்னா நமக்கு நியூ லைன்ல போய்டும். அதுக்கு அப்புறம் வந்து நமக்கு இப்ப ரன் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு ஒரே ஒரு ரோ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு லைனுக்கு I = 1 மட்டும் தான் பண்ணிருக்கோம். பட் ஆனா மிச்சதெல்லாம் ரன் பண்ணும் இல்லையா? மிச்சதெல்லாம் பிரிண்ட் பண்ணும். சோ அதுக்கு நான் உள்ள j = 2 இருக்கும்போது என்ன கண்டிஷன்ங்கறத கொடுக்கணும். சோ else if இங்க கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது பாத்திருப்பீங்க. j = I இருந்துச்சுனா பிரிண்ட் ஆகணும். I = 2 j = 2 ங்கும்போது எனக்கு பிரிண்ட் ஆகுது. j = I இருக்கும்போது பிரிண்ட் ஆகணும். or கண்டிஷன்ல 2n - I இருக்கும்போது பிரிண்ட் ஆகும். ஏன்னா 10 - 2 8. So 2n - I க்கும் பிரிண்ட் ஆகும். சோ இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் நம்ம else if ல எழுதணும். சோ அப்ப இந்த இடத்துல else if j = I or ஓகே. அதுக்கு அப்புறம் j = 2 * n - I. ஓகேவா? இருந்துச்சுனாலும் எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும்? இதே ஸ்டார் தான் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? சோ இது ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கா? சோ எனக்கு கரெக்ட்டா அந்த பொசிஷன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. பட் ஆனா நடுவுல நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணும்? ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும். இந்த ரெண்டுமே இல்ல அப்படினா எனக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். அதனால இது ஆர் கண்டிஷன்ங்கறனால நான் இத அப்படியே எடுத்து நான் இந்த இடத்துல ஆர் கொடுக்கிறேன். இங்க எழுதிக்கலாம். இந்த இடத்துல வந்து எல்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம்? எல்ஸ்ல ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான லாஜிக். சோ I = 1 இருக்கும்போது எனக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகணும். அதனால அப்படி கொடுக்கிறோம். மிச்சம் இங்க இருக்க செகண்ட் ரோல இருந்து லாஸ்ட் ரோ வரைக்கும் எனக்கு j = I இருந்தா பிரிண்ட் ஆகணும். அதுக்கு அப்புறம் இல்லனா j = 2 * n - I இப்படி இருந்துச்சுனா இங்க எல்லாம் பிரிண்ட் ஆகும். சோ மத்த எல்லா கண்டிஷன்ஸ்லயும் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? இங்க எல்லாம் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். சோ அத தான் நம்ம இங்க கொடுத்திருக்கோம். சோ இதே வந்து நீங்க 15 ரன் பண்ணீங்கனாலும் பெரிய ட்ரையாங்கிளா நமக்கு வரும். பெரிய ஹாலோ ட்ரையாங்கிள் அதே லாஜிக் பேஸ் பண்ணி பிரிண்ட் ஆகும். அவ்வளவுதான். சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.